இஸ்லாமிய வழிகாட்டல் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரை நிகழ்த்துமாறு அழைத்திருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்வுக்கு இஸ்லாம் என்ன ஆலோசனைகளை சொல்லுது, என்ன வழிகாட்டல்களை சொல்லுது என்கிற ஒரு தலைப்பு. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நிறைய திருமணங்களுக்கு இடையில முறிவுகள், தலாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, திருமணத்துக்கு இடையில முரண்பாடு, பிரிவினைகள் வர்றது நிறையவே அதிகரிச்சிட்டு இருக்குது. ஒரு தவணையில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு காலிக்கோட்டிலையும் 3 பேருக்கு தலாக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு காலிமார்கள் இன்றைக்கி தகவல் கொடுக்குறாங்க. அதே மாதிரியாக காலிக்கோட்டுக்கு போகாமலே சேர்ந்து வாழக்கூடிய குடும்பங்களுக்கு இடையில சரியான நெருக்கடிகள் இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்படுற ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்படுறோம். கணவன் மனைவி மட்டுமன்றில்லாமல் திருமணம் முடிக்காத இளவயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய கண்காணிப்பாளர்களுக்கும் இடையிலேயும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. ஆக ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களிடத்திலேயும் ஸ்ட்ரெஸ், மன இறுக்கம், ஒத்துப்போகாத தன்மைகள் இப்படி நிறையவே நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு அவசர தேவையாக, ஒரு காலத்தின் தேவையாக இருக்குது. ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகிய குடும்ப அமைப்பை பற்றி இந்த மக்களுக்கு எட்டி வைக்கிறது. அதனால கூட இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு அவசரமான ஒரு தேவை, சமூகத்தில் இதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு குடும்பத்தில் இவ்வளவு விரிசல்கள் ஏற்படுறதுக்கு காரணம் நிச்சயமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் இஸ்லாம் அல்லாத கலாச்சாரங்களை குளோபல் வில்லேஜ், குளோபலைசேஷன் என்கிற பேரில் ஒரே உலகு, ஒரே ஊர், ஒரே உலகமயமாக்கல் என்ற பேரில் அந்நிய கலாச்சாரங்களை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பொது கலாச்சாரமாக ஆக்கக்கூடிய தந்திரமான முயற்சிகள் பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது அவர்களுக்கு ஒரு நல்ல அறுவடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும், எல்லா இனத்தில், எல்லா நாட்டில், எல்லா மொழியில் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு ஒன்றுபட்டு ஒருத்தருடைய கலாச்சாரத்துக்கு இன்றைக்கு இணங்குறாங்க. தன்னை அறியாமல அதுக்கு இணங்கி போறாங்க. இணங்க வைக்கிறதுக்கு அவர்கள் இந்த உலகமயமாக்கலை காரணி ஆக்குறாங்க. இந்த குளோபலைசேஷனுங்கிற இந்த உலகமயமாக்கலை காரணமாக்கி அவங்க ஒரு பொது ஒரு கலாச்சாரத்தை என்ன செய்யறாங்கன்னா உலகத்துக்கு திணிக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப துணையாக இருக்கிறது இன்றைய தொழில்நுட்ப வசதிகள். இன்றைய தொழில்நுட்ப வசதிகள் வளர வளர சமூக சீரமைப்பு கீழே போயிட்டே இருக்குது. தொழில்நுட்பம் மேலே வர வர ஒரு சமூக சீரமைப்பு, ஒரு நம்பிக்கைத்தன்மை அது கீழே போயிட்டே இருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடதாக இருக்குது. இதான் நிச்சயமாக ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதோடு சேர்த்து சடவாதம் என்று சொல்லுவாங்க. சடவாதம் என்று சொல்றது இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து இறைவன், கடவுள் என்கிற ஒன்றை நீக்கி எடுப்பது சடவாதம் என்று அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. சடவாதம் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுள் என்ற ஒன்றை இல்லாமல் செய்வதுதான் சடவாதமா. இஸ்லாம் அதுக்கு எதிராகத்தான் குரல் கொடுக்குது. இந்த உலகம், உலகத்தில் உள்ள சொத்துக்கள், இவைகளெல்லாம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் அன்திக்கரில்லா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். உங்க பிள்ளைகளோ உங்க சொத்து சுகங்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹ். அதே மாதிரி இந்த உலகம், உலகத்தில் உள்ள பெண்கள், தங்கங்கள், குதிரைகள், வீடுகள், இவைகளெல்லாம் மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் எதை நீங்க மார்க்கத்துக்கு முன்னால கொண்டாந்து வச்சு மார்க்கத்தை விடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றானோ அதையே முன்னால வச்சு மார்க்கத்தை விட வைக்கிறது தான் சடவாத கோட்பாடு.
அல்லாஹ்வை மறந்த ஒரு நிலை. இந்த சலவாத கோட்பாட்டுக்கும் இந்த உலகமயமாக்கல் காரணியாக இருக்குது. அதனால இன்றைக்கு குடும்ப அமைப்புகள் சீர்கட்டு இருக்குது. நவீன தொழில்நுட்ப வசதிகள் அதுக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு மனைவி மக்களுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறது காரணமே இந்த சடவாத கோட்பாடு நம்மளை அறியாம நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து இறங்குது. சடவாதம் என்றால் எப்படி சொல்றாங்க? நீங்க அல்லாஹ்வை வணங்காதீங்க, மார்க்கத்தை படிக்காதீங்க, குர்ஆனை ஓதாதீங்க, இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா தான் நம்ம கேட்க மாட்டோமே. பள்ளியை உடைச்சி பள்ளிக்குள்ள வராதிங்கன்றோடனே அந்த பள்ளிக்கு கிரௌடு கூடிடும். பக்கத்து பள்ளிக்கு அந்த பள்ளி போயிடும், என்ன செய்யலான்னு பார்ப்போம் அப்படின்னு. பள்ளிக்கு போகாதவெல்லாம் பார்ப்போண்டா அப்படின்னு பள்ளிக்கு போய்த்துருவான். தொழாதன்னு சொன்னா தொழுவான். இதுதான் நம்ம நிலைமை. ஆனா அவங்க எவ்வளவு தந்திரமா செய்யறாங்க தெரியுமா? நீங்க தொழாதீங்க, மார்க்கத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படி சொல்லாம நம்மளை வேற ஒன்றின் பக்கம் திசை திருப்புறான். நம்மளை வேற ஒன்று, அதாவது மார்க்கத்தை படிக்கிற நேரத்துக்கு, தொழுகிற நேரத்துக்கு உங்களுக்கு வேற பிஸியை கொண்டாந்து ஆறான். அப்ப சடவாதிகளாக நம்ம மாறிட்டோம். இந்த ஊடகங்களால, டிவிகளால, இணையதளங்களால, போனுகளால நமக்கு வந்துடுச்சு. வந்து என்ன, நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்யறதுக்கு நேரம், சலாம் கொடுத்துட்டு போன் எடுத்து மெசேஜ் வாசிக்கும். சலாம் கொடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம் இல்லையா? ஒரு திக்ர் இல்லையா? துவா கேட்கறது இல்லையா? எவ்வளவு அவுராத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அதையெல்லாம் ஓதுறது இல்லையா? சலாம் கொடுத்து முடியணும், ஃபோன் எடுத்துட்டு மெசேஜ் வாசிக்கிறான், நெட்டுக்கு போறான், அவ்வளோதான். அவன் தொழுகிறதே பெரிய ஒரு பாடாக இருக்குது. முன்பின் சுன்னத்துக்கள் இல்லை, சிலர்கிட்ட தொழுகை இல்லை, குர்ஆன் இல்லை, பயான் இல்லை. 24 hours 24 மணித்தியாலமும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். நீங்கள் ஜாமத்தில் கண்ண முழிச்சாலும் ரேடியோவில் பாட்டு கேட்கலாம், டிவியில் படம் பார்க்கலாம், ஃபோனில் ஏதாவது ஒன்றை நோண்டலாம். விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் துணை தேவையில்லை. ஃபோனு மட்டும் கையில் இருந்தால் எவ்வளோ வேணுமென்றாலும், எத்தனை மணி நேரம் வேணுமென்னா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இங்கே நீங்கள் எத்தனை மணிக்குன்னாலும் வாங்க, நான் தனியாக காத்துட்டு இருப்பேன். எதை நம்பி? ஃபோனில் உள்ள பெட்டி சார்ஜை நம்பி. அப்போ இதுக்கெல்லாம் உண்ட பெட்டி சார்ஜ் பண்ணால் என்ன, பவர் பேங்கை கண்டுபிடிச்சிக்கான், போடு, கையிலேயே சார்ஜ் பண்ணிக்க. அப்போ இப்படி நமக்கு எல்லா தொழில்நுட்பத்தையும் தந்து சடவாதிகளாக மாற்றிட்டான். என்ன சடவாதம்? அல்லாஹ்வை மறந்துட்டேன்னு சொல்லலை, அல்லாஹ்வை நினைக்க உங்களுக்கு நேரம் இல்லாமல் ஆக்கி போட்டான். இப்படியான இந்த சடவாதம், உலகமயமாக்கல், இந்த ஊடக வளர்ச்சி, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்மளோட குடும்ப கட்டமைப்பை சீர்கெடுத்து இருக்குது. அப்ப இதான் காரணம். சமூகத்துல நிறைய தலாக்கு நடக்கிறதுக்கு. ஒரு ஊர்ல ஒரு மாசத்துக்கு 5 கல்யாணம் நடந்தால் 4 அல்லது 3 தலாக்கு மாசத்துக்கு நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஊர்ல. இது சாதாரணமான புள்ளி விவரம். அதுலேயும் கொழும்புல கூடுதலாக தலாக்கு கல்யாணத்தை விட தலாக்கு கூட. கொழும்பு போன்ற பகுதிகளில் கல்யாணத்தை விட எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் ஒரு கவுன்சிலர்னா, என்கிட்ட நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் வருவாங்க. என்கிட்ட நிறைய கேஸ் வந்திருக்கு. எப்படி தெரியுமா? புருஷனையோடைய வந்துட்டு எனக்கு இவர் வேணாம், அவர் கூட்டிட்டு வர்றாரு, வேணான்னு சொல்றாண்டு. நம்ம கூப்பிட்டு பேசினா ஒன்று நான் பேச ரெடி இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு தலாக்கு வேண்டி தந்துருங்க, அப்படி இல்லாட்டி சொல்லுங்க, நான் பசங்க செய்ய போறேன். ஏன், எதுக்கு? அவர்கள் என்ன, அவரில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஒருத்தரை விரும்பியிருக்கேன், அவரை தான் கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் கட்டினவங்க காதலிக்கிறதா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புதுமை நடந்துகிட்டு இருக்குது. கல்யாணம் முடிச்சு புருஷன் இருக்கும் போதே காதலிக்கிறாங்க. ஆண்களும் அப்படித்தான் நிற்கிறாங்க, பெண்களும் இப்படித்தான் நிற்கிறாங்க. வெக்கத்தை விட்டு இதை பள்ளி வாசல்ல சொல்ல வேண்டிய ஒரு நிற்கதியான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். எப்படி இது நடக்குது? எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? அந்த காலத்தில் நம்மெல்லாம் வசதி இல்லாத, தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்துல குடும்பங்கள் ரொம்ப ஒருத்தனுக்கு ஒருத்தியா ரொம்ப ஒத்துமையா ரொம்ப அமைதியா இருந்தோம். நம்ம அழகா இருந்துச்சு. ஊருக்கு 2 டெலிஃபோன் இருக்கும், ஊருக்கு ஒரு டெலிஃபோன் இருக்கும், எங்கேயாவது ஒரு ரிசர்வர் இருக்கும். இந்த ஹேண்ட் போன் எல்லாம் இல்லை, நிம்மதியா இருந்தோம். இப்போ ஒரு ஆளுக்கிட்டேயே 2-3 டெலிஃபோன் வந்தாச்சு. ஒரு போன்லயே 4 சிம்மு போற மாதிரி வந்தாச்சு. வந்ததுக்கு பின்னால யாரும் யாரோடையும் பேசுறதில்லை. கூட்டாக நின்று கொண்டு தனித்தனியே பேசுற கலாச்சாரம் செல்போன் வந்தது பிறகுதான் நடந்துகிட்டு. கூட்டமா நின்றுகிட்டு இருப்பாங்க, கிட்ட போய் பாருங்க, யாரும் அவங்களோட பேசிக்கிறது இல்லை, தனித்தனியா பேசிட்டு கூட்டமா நிக்கிறாங்க. எல்லாம் கூட்டமா நின்று தனித்தனியா பேசிட்டு இருக்கிறாங்க.
அவ்வளவுக்கு ஒரு ஒரு மென்டல் சொல்லுவோம், நம்ம தனியே பேசிட்டு போறது. அப்படியான ஒரு கலாச்சாரம் இங்க வந்தது இந்த போன் வந்தது பிறகுதான். அப்ப இந்த போன் வந்த உடனேயே குடும்பத்துக்குள்ள உள்ள சீரமைப்புகள் என்ன செய்து கெட்டு போகுது. எனவே நாங்க என்னென்ன விஷயங்களால இன்றைக்கு இந்த தலாக்குகள் கூடுதலா நடக்குது, குடும்பங்கள பிரிவினைகள் உண்டாகுது அப்படிங்கிறது தான் இந்த உரையில நம்மளால இயன்ற அளவு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த திருமணம் ஆகாதவங்க இருப்பீங்க, திருமணம் ஆகாதவங்க பெண்கள்லையும் நீங்க இருப்பீங்க, ஆண்கள்லையும் இருப்பீங்க. உங்கள இருந்து தொடங்கும். நம்ம திருமணம் முடிக்க போற நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நாம ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம கூடுதலாக திக்ர் செய்யக்கூடியவங்களாக, குர்ஆனோடு தொடர்புள்ளவங்களாக, மார்க்கத்தோடு தொடர்புள்ளவங்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய தொடர்பாடல், ஒரு முஸ்லிமுடைய தொடர்பு யாரோட இருக்கணும்? படைச்ச ரப்போட இருக்கணும். நம்முடைய தொடர்பாடல் இறைவனோட அதிகமாக இருக்காது. எல்லாருக்கும் பொதுவான இருக்கு. கல்யாணம் முடிச்சாலும் சரி, கல்யாணம் முடிக்காட்டியும் சொல்லி தொடர்பாடல், கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனை அப்படியே மொத்தமா வாங்கி எடுக்கிறது இந்த போன் வந்தது பின்னால். என்ன அல்லாவோட தொடர்பு வைக்கிற நேரம் ரொம்ப குறைவா போச்சு. நம்ம 24 மணித்தியாலத்துல 5 நேரம் தொழுகிறோம். ஒரு தொழுகைக்கு 5 நிமிஷம் போட்டு கொடுத்தா கூட ரொம்ப கூடாது. ஒரு தொழுகைக்கு 5 நேரம் கொடுத்தா கூட 25 நிமிஷம் தான் நம்ம தொழ போறோம் ஒரு நாளைக்கே. 24 மணித்தியாலத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு குறைவாகத்தான் 5 நேரம் தொழ போறோம். அதுக்கு முன்பின் சுண்ணத்தெல்லாம் இல்லாம போய், திக்ருகள் இல்லாம போய், சரி அல்லாவுக்கு பயந்து 5 நேரம் தான் தொழுகிறாண்டா அது கூட ரொம்ப சுருங்கி போய் அது மட்டும்தான் நம்மளால நடந்துகிட்டு இருக்கே தவிர வேற தொடர்பாடல் இல்லாம இருக்குது. இறைவனோட ஒரு நெருக்கமான ஒரு உரையாடல், உறவாடல் நம்மிடத்துல இருக்கணும். அதுல நம்ம ரொம்ப பேணுதலா இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? வேற தொடர்பாடல்களை தேவையில்லாம நாங்க கையீடு எடுக்கக்கூடாது, விட்டுறணும். தேவையில்லை நமக்கு. நீங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. இன்னைக்கு செல்போன் இன்னைக்கு நாம எப்ப எடுத்தோமா தான் சொல்லுவாங்க, செல் பிடிச்சவங்க கையும் சொறி பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கிட்டு தான் இருக்குமா. இப்போ யாரும் என்ன ஜும்மாவுல சுரண்டிட்டு இருப்பாங்க, ஜும்மாவுல. அப்ப இந்த செல்போனுங்கிறது எப்ப நம்ம கிட்ட வந்துச்சோ அப்ப நம்ம இறை தொடர்பில இருந்து ரொம்ப தூரம் ஆயிட்டோம். எந்த நேரம் அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். சரி, அப்படித்தான் ஒரு செல்போனை வச்சுட்டு இருந்தா கூட நம்மகிட்ட ஒரு கட்டுப்பாடு, நம்மகிட்ட ஒரு கடமை உணர்வு, நம்மகிட்ட ஒரு ஈமான் இருக்கணும். அதே செல்போன்ல தஅவா செய்யலாம், அதே செல்போன்ல 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது இருக்கணும். தெரிஞ்சுக்கிறது என்று தேவையில்லாத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவையில்லாத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் அந்த கல்வி சிஸ்டம். பிரிட்டிஷனுடைய கல்வி சிஸ்டம் என்ன தெரியுமா? தேவையில்லாத கல்விகளை ஃபெகல்டிகளாக கொண்டு வந்து வச்சாச்சு. படிங்க, நீங்க படிக்கிறதுக்கு எடுக்கிற காலமும் பெஸ்ட், படிச்சு முடிச்சதுக்கு பிறகு எடுக்கிற காலமும் பெஸ்ட். அதுல ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத கலை. ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஐரோப்பிய நாடுகள் நகம் போலீஸ் பண்றதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. நகம் போலீஸ் பண்ற கோர்ஸ். இன்னைக்கு நம்ம நாட்டில் கோர்ஸ் பண்றோம் இல்லை, இந்த நகத்தை போலீஸ் பண்றதுக்கு ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு கடையை திறந்து வச்சுட்டு நகத்தை போலீஸ் பண்றோம். உட்காந்துட்டு இருப்பேன், கையை கொண்டாந்து நட்டு அந்த நகத்தை போலீஸ் பண்ணி அதை டிசைன் ஆக்கி அதை நீச்சா வெட்டி அதை போலீஸ் பண்ணி கொடுக்குறது. இது ஒரு கோர்ஸ், இது ஒரு படிப்பு, அதுக்கு ஒரு டைமு. இதுக்கு கையை கொடுத்துட்டு 2 மணி நேரம் ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருப்பான். அல்லாஹ் விட்டு தூரமாக்குறதுக்கு என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சுட்டீங்க. அல்லாஹ் விட்டு தூரமாக்குறதுக்கு என்ன செய்யலாமோ அதை செஞ்சுட்டீங்க. அப்படி இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் போனவங்களுக்கு தெரியும். அப்படி கடை இருக்குது. ஒரு கடை வருது, பெரிய கண்ணாடி ஃபிட்டிங்கோட இருக்கு. என்ன நகம் போலீஸ் பண்ற கடை, அவ்வளோதான். ஒரு ஹோட்டலில் போட்ட மாதிரி ஒரு டேபிள், ஒரு 2 சேர், முன்னாடி உட்காரும். மற்றவங்கலாம் வெயிட்டிங்கில் வைப்பாங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுக்கும். உங்களுக்கு கொடுத்த டைம் காலையில் 10 மணிலேருந்து 10:45 மணி நேரம். அந்த டைமுக்கு தான் நீங்கள் வாரது. அடுத்த ஆளுக்கு டைம் கொடுத்தீங்க 10:45 இருந்து 11:15 வரைக்கும் ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்தா அவர் சரியா 10:45 கரெக்டாக வந்துடுவார். அப்போ ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமை போட்டுட்டு நகத்தை போலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் ஒரு பேக்கில் சில திங்ஸ்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, சுவிஸில் சொல்கிறாங்க, இல்லை ஆகப்பெரிய வருமானம் இவனுத்தானா, ரொம்ப பெரிய வருமானம் உள்ளவனா.
அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அதுக்கு கையை போட்டு நீட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு தேவையில்லாத ஒரு கல்வி முறையை கொண்டாந்து மக்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இப்படி இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு அறிமுகப்படுத்துறோம். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தேவையான விஷயத்தை படிப்போம். அந்த ஃபோனில் மார்க்கத்தை படிக்கலாம், ஒரு ஃபிக்ஹை படிக்கலாம், அதுவும் இருக்குது. இந்த எப்படி இந்த இன்டர்நெட்டுக்குள்ளே வழிகட்டு போகலாமோ அப்படி நல்லதும் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல. தேவையில்லாத விஷயம் நிறைய பேர் இன்றைக்கு ஆன்லைனில் போய் பார்க்கறது என்ன, ஃபேஷியல் முறைகளை தான் இன்றைக்கு ஆன்லைனில் கூடுதலாக பார்க்குறாங்க. ரெண்டாவது, உடம்பை எப்படி மெலிய வைக்கிறது, வயிற்று தொந்தி எப்படி குறைக்கிறது. கூடுதலாக ஆன்லைனில் பார்க்கப்படுற பகுதி இது ரெண்டுமா. உடம்பை எப்படி மெலிய வைக்கிறது, ஃபேஷியல் செய்கிறது கூடுதலாக பார்க்குறோம். கூடுதலாக பார்த்துக்கிட்டு அதில் எவ்வளோ தகவல் வருது. ஃபேஷியல் செய்ய போய் முகம் கருத்து போகுது, வயசு போன தோற்றம் வந்திருக்குது, ஃபெயிலியர் ஆகுது, உடம்பை மெலிய வைக்கிறது போய் உயிர் ஆபத்தான நிலையெல்லாம் வருது, தேவையான கலோரி கூட வெளியாகிடுது. எவனோ ஒருத்தன் ஒரு விஷயத்தை அவனா ஆய்வு செஞ்சு ஒன்றை போட்டுருவான், அது ஊர்ஜிதப்படாமல் நெட்டில் போனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுவும் வருது. அதையும் பார்த்துக்கிட்டு பயம் இல்லாமல் இந்த ரெண்டு துறையிலையும் கூடுதலாக இன்றைக்கு நோண்டப்படுது. அப்போ இன்றைக்கு என்னத்தை பார்க்குறாங்க மனுஷன், தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சொன்னாங்க, துன்கஹுல் மர்அ லி அர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கப்படுறான். ஒரு பெண்ணை 4 விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஒன்று என்ன, லீ ஜமாலிஹா, அவள் அழகா இருக்காங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு பொம்பளை நல்லா இருக்கிறா, அழகா இருக்கிறா, கட்டினா அவளை தான் கட்டுவேன்ட்டு ஒரு சிலர் அவர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் கட்டுறாங்க. ஒலிமாலிஹா, இன்னும் சிலர் என்ன, நல்ல வசதியாக இருக்கிறா, கட்டினா நிறைய சொத்துக்கள் நமக்கு சேரும், அதுக்காக கல்யாணம் கட்டுறாங்க. ஒலி ஹசபிஹா, நல்ல வம்சம், இது பெரிய குடும்பம், பேரெடுத்த குடும்பம், பேரை மட்டும் கேட்டால் வீட்டை கரெக்டாக எல்லா ஆட்டோக்காரனும் காட்டி கொடுத்துருவான். அப்படியான பெரிய ஃபேமிலி எல்லாம் இருக்குது இல்லை. அது நல்ல வழியில் வந்து பேரெடுத்திருக்கலாம், அல்லது கெட்ட வழியில் வந்து பேரெடுத்திருக்கலாம். பேரெடுத்த ஃபேமிலி, பேரு புகழுக்காக கல்யாணம் கட்டுறாங்க. ஒரு தீனியா, மார்க்கத்துக்காகவும் கல்யாணம் கட்டுறாங்க. ஃபல்வர் பிதாத்தி தீன், தீன் உள்ளவளை பார்த்து திருமணம் முடிச்சு வெற்றி அடைஞ்சுக்கோ, தரிபத்தியதான், இல்லை என்றால் உன் கை நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான் திருமணம் முடிக்காதவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். என்ன உபதேசம் என்றால், நீங்க மார்க்கம் உள்ளவங்களை தேர்ந்தெடுக்கிறதோட உங்களையும் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, நீங்களும் மார்க்கம் உள்ளவங்களா இருங்க, அவ்வளவுதான். அடுத்தவங்க நம்ம பொண்ணு எடுக்கும் போது மார்க்கம் உள்ளவளை தேர்ந்தெடுக்கணும்டா, அந்த பெண்ணும் மார்க்கம் உள்ள ஒரு மாப்பிள்ளையை தானே தேர்ந்தெடுக்கணும். ரசூலுல்லாஹ் கட்டளையிறது பொதுவாகத்தானே, பொதுவாகத்தான் கட்டளையிடுறது. ஆண்களுக்கு மட்டும் என்று இல்லை, ஆண்களுக்கு சொன்னது பெண்களுக்கும் தான், ஆண்களுக்கு சொன்னது பெண்கள் தான். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்றாங்க, சல்லு ஹம்சக்கும், 5 நேரம் தொழுங்கங்கிறாங்க. அரபு மொழியில் அது ஆம்பளைகளுக்கு சொன்னதுதான்.